நாம நம்முடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டோம். பாஜக அவங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா ஒருத்தர் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை 2 நாளுக்கு முன்பு ஆரம்பிச்சிருக்கிறார். அவர் வேற யாரும் இல்ல, நம்முடைய ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் தான். நாம தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லுன்னு சொன்னா அவர் கேட்கிறார், நீங்க யாரோட போராட போறீங்க, யாரை வெல்லுவீங்க அப்படின்னு கேட்கிறார். தமிழ்நாடு யார் கூட போராடுன்னு கேட்டுட்டு இருக்காரு. 4 வருஷமா தமிழ்நாடு உங்க கூட தான் போராடிட்டு இருக்கு. திரு ஆளுநர் RN ரவி அவர்களே, நிச்சயம் தமிழ்நாடு உங்களோட போராடும், உங்களோட வென்று காட்டும். அவர் நினைச்சிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி மாதிரி அவர் மாதிரி எல்லாரும் தனக்கு அடிமையாக இருப்பாங்கன்னு தப்பு கணக்கு போட்டார். தமிழ்நாட்டுல திமுக இருக்கிற வரைக்கும் அநீதிக்கு எதிராக தமிழ்நாடு என்றைக்கும் போராடி கொண்டு தான் இருக்கும். நம்முடைய கழகத்துல இன்னைக்கு 25 அணிகள், இளைஞர் அணி, மாணவர் அணி, வழக்கறிஞர் அணி, மகளிர் அணி, தொண்டர் அணி, ஐடி விங், இப்படி 25 அணிகள் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல திமுகவில். ஆனா அதிமுக எடுத்து பாருங்க, இபிஎஸ் அணி, ஓபிஎஸ் அணி, டிடிவி அணி, சசிகலா அணி, செங்கோட்டையன் அணி, தீபா அணி, தீபா டிரைவருக்கு ஒரு அணி, இப்படி எத்தனையோ அணிகள் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அணி முளைச்சிட்டு இருக்கு. பாஜகவோட இனி எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்ன எப்ப சொன்னார்? 4 மாசத்துக்கு முன்னாடி சொன்னார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு அதே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? எப்பவுமே பாஜகவுக்கு நன்றி கடனோட இருப்பேன் அப்படின்னு அதே வாய் இன்னைக்கு சொல்லுது. அது மட்டும் இல்ல, நன்றியை காட்டுறதுக்கு 4 கார் போகிற ஒரே ஆளு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். கார் மாத்துறதும் காலை மாத்துறதும் அவருக்கு ஒண்ணு புதுசு கிடையாது. ஏற்கனவே பல கால்களை பார்த்தவர். ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் அந்த அம்மாவோட கால், அந்த அம்மா இறந்த உடனே சசிகலா அம்மாவோட கால், அந்த அம்மா ஜெயிலுக்கு அமிச்சிட்டு உடனே முதலமைச்சர் ஆகணும்னு திரு டிடிவி தினகரன் அவருடைய கால், அதன் பிறகு கொஞ்ச நாள் மோடியோட கால், அமித்ஷாவோட கால், இன்னைக்கு பர்மனண்டா திரு மோடியோட காலில் போய் சரண்டர் ஆயிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவரை எடப்பாடி பழனிசாமின்னு கூப்பிடுறது கிடையாது, செல்லமா முகமூடி பழனிசாமி அப்படிதான் கூப்பிடுறாங்க. ஏன்னா அவர் டெல்லிக்கு எப்படி போனாரு, எப்படி வந்தாரு, போகும்போது நல்லா போனாரு, சிரிச்சுக்கிட்டே போனாரு. உள்ள என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியல. வெளில வரும்போது பாத்தீங்கன்னா கார்ல திருட்டுத்தனமா ஏறி, நம்ம சொல்லல, பத்திரிகைக்காரன் கண்டுபிடிச்சிட்டான். திமுக காரன் கண்டுபிடிக்கல, பத்திரிகைக்காரனே கண்டுபிடிச்சு சொல்லிட்டான். முகத்தை மூடிட்டே வராருங்க, உள்ள என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அவர்கிட்ட பத்திரிகைக்காரன் கேட்கறாங்க, ஏங்க முகத்தை மூடிட்டு வந்தீங்க அப்படி கேட்டு என்ன சொன்னாரு? முகத்தை மூணு தப்பாங்க, வேர்த்துச்சுங்க, மூஞ்சி வேர்த்துச்சுங்க. அப்படி வேர்த்துற அளவுக்கு என்ன பண்ண நடந்துச்சு உள்ள? நான் சொல்றேன், மூஞ்சி வேர்க்கல, அவர் கண்ணு வேர்த்திருக்கு உள்ள. அந்த அளவுக்கு கவனிப்பு. பொதுவா யார் மூஞ்ச மூடிட்டு வருவாங்க? ஏதோ தப்பு பண்றவதான் மூஞ்ச மூடிட்டு திருட்டுத்தனமா வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சி தலைவரை இன்னைக்கு தமிழ்நாடு பெற்றிருக்கு. இது மட்டும் இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப 3 மாதங்களுக்கு முன்பு ஒரு பஸ் எடுத்துட்டு கிளம்பினார். கிளம்பும் போது பஸ் முழுக்க கூட்டம். பாதி பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா அவர் பிரச்சாரத்தை தொடங்கும் போது எவ்வளவு கூட்டம் இருந்துச்சோ அதுல பாதி கூட்டம் தான் இன்னைக்கு இருக்கு பஸ்ல. நான் பல முறை சொல்லிட்டு இருக்கிறேன், பிரச்சாரத்தை முடிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு அவரும் டிரைவர் மட்டும் தனியா தான் வருவாங்க, ஓட்டுநரும் அவர் மட்டும்தான். ஓட்டுநர் கூட உணர்வோடு வரமாட்டான், கட்சி உணர்வோடு வரமாட்டான், காசு வாங்கறதுக்காக வந்திருப்பான், சம்பளத்துக்காக வந்திருப்பான். அப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டை கைப்பற்றணும்னு, எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிடணும்னு பாஜக அதிமுகவோட துணையோடு இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. பழைய அடிமை பழனிசாமி பத்தலன்னு இன்னைக்கு புது அடிமைகளையும் பாஜக வலை வீசி தேடிட்டு இருக்கு. நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். எப்படியாவது புது அடிமைகளை மட்டும் மாட்டிட மாட்டாங்களான்னு வலை வீசி தேடிட்டு இருக்கிறாங்க. அடிமைகள் சிக்குவாங்க. ஆனா எத்தனை அடிமைகள் வந்தாலும் திமுக கார கருப்பு சிவப்பு கரை போட்டிருக்க கூடியது திமுக இருக்கிற வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள கால் வைக்கிறதுல தொட்டு கூட உங்களால பார்க்க முடியாது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுசா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதிமுக தான் இன்னைக்கு மக்கள் மனசுல முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறார். இரண்டாவது இடத்துல தான் மற்ற கட்சிகள் யார் யார் இருக்காங்கன்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசியிருக்கிறார். உண்மையை சொல்லணும்னா அதிமுகவுக்குள்ளதான் இன்னைக்கு 2வது இடத்துக்கு பலமான போட்டி நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா முதல் இடத்துல திரு அமித்ஷாவும் மோடியும் இருக்கிறாங்க அதிமுகவுக்குள்ள. இன்னைக்கு 2வது இடத்துக்கு தான் திரு எடப்பாடி பழனிசாமியா, ஓபிஎஸ் சசிகலாவா, செங்கோட்டையனான்னு அவங்களுக்குள்ள போட்டி நடந்துகிட்டு இருக்கு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல அவர் பாஜக கிட்ட இருந்து அதிமுகவை மீட்க வேண்டும், அந்த பணியில் அவர் இறங்க வேண்டும்.